நம்ம ஃபோன் நம்பர்லலாம் ஏன் +91 இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபோன் நம்பருக்கு முன்னாடி நம்மளோட ஃபோன் நம்பர் அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி +91 அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கும். சோ இந்த கோடு என்ன? இந்த கோடு வந்து ஏன் +91 ஆக இருக்கு? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியா பொறுத்தவரையில +91 தான் எல்லா ஃபோன் நம்பர்ஸ்க்குமே இருக்கும். சோ அது ஏன் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படிங்கிற ஒரு யூஎன் ஏஜென்சி தான் ஒவ்வொரு நாட்டுக்குமே டைம் கோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டைம் கோட்ஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்க ஃபோன் நம்பருக்கு எல்லாத்துக்குமே கோட் கொடுக்குறாங்க. கண்ட்ரி கோட்ஸ் கொடுக்க தான் செய்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிசிஐடிடி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து இந்த மாதிரியான கோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த குளோப் இந்த பூமியே வந்து 9 டைம் ஜோன்ஸா வந்து பிரிக்கிறாங்க. சோ இப்படி பிரிக்கும் போது என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு, மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல மிடில் ஈஸ்ட் பகுதிகள் எல்லாமே 9th டைம் ஜோன்ல வந்து விழுந்திருக்கு. சோ 9th ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே வந்து ஒரு +9 அப்படின்ற ஒரு டைம் கோடோட தான் ஆரம்பிக்குது. கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அது +91 இல்ல +92 இல்ல +93 +94 சொல்லிட்டு மாறிக்கிட்டே போகும். சோ 9th ஜோன்ல நம்ம இந்தியா இருக்கிறதுனால தான் +9 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவுக்கு 1 ஆட் ஆகிருக்கு. சோ +91 அப்படின்னு இருக்கு. பாகிஸ்தான் பொறுத்தவரையில +92 ஆக இருக்கு. ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரையில +93 ஆக இருக்கு. அதே போல இலங்கை, ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில +94 ஆக இருக்கு. சோ இப்படி பார்க்கும்போது நம்ம நாடு வந்து 9th ஜோன்ல தான் இருக்கு. நான் சொன்ன பகுதிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சென்ட்ரல் ஏசியா, சவுத் ஏசியா, வெஸ்ட் ஏசியா அண்ட் மிடில் ஈஸ்ட் இது எல்லாமே 9th ஜோன்ல வந்து விழுந்திருக்கு. அதுல இந்தியாக்கு +91 இந்த கோடை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது போல நிறைய நாடுகளுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கதான் செய்யுது. அதாவது சின்ன நாடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, பரப்பளவுல வந்து ரொம்பவே சிறிதாக இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நேஷனாக இருக்கட்டும், பெரியதளவுல பிரபலமாக இல்லாம இருக்கும், இல்ல ஜனத்தொகை ரொம்பவே குறைவாக இருக்கும். சோ இப்படிப்பட்ட நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகப்படியாக மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குறிப்பாக வந்து ஸ்மாலஸ்ட் நேஷன் ரொம்பவே சின்ன நாடுகளுக்கு வந்து +3 டிஜிட்ஸ் இருப்பதாக சொல்றாங்க. நமக்கு +91 ரெண்டே டிஜிட் தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான சின்ன நாடுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா 3 டிஜிட் கூடுவதாக சொல்றாங்க. சோ +3 டிஜிட் இருப்பதாக சொல்றாங்க. 3 நம்பர் இருக்கதான் செய்யும். அதே போல யுஎஸ் மற்றும் யுஎஸ்எஸ்ஆர் நேஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் சிங்கிள் டிஜிட் டைம் கோட் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அதே போல உலக அளவுல யுஎஸ் மற்றும் யுஎஸ்எஸ்ஆருக்கு மட்டும் தான் சிங்கிள் டிஜிட் டைம் கோட் தந்திருப்பதாக சொல்றாங்க. சோ அந்த கண்ட்ரி கோட் வந்து ஒரே நம்பர் தான். யுஎஸ் பொறுத்தவரையில +1, யுஎஸ்எஸ்ஆர் பொறுத்தவரையில +7 ஆக சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நம்பருக்கு முன்னாடி ஏன் +91 இருக்கு. சோ டைம் கோட், கண்ட்ரி கோட் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் +9 ஏன் 1 அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இத பத்தி உங்கள் கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.